திருப்பரங்குன்ற விவகாரத்தை சொன்னீங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வெறுமனே தனிப்பட்ட உதிரிகள் மட்டும் வேலை செய்யலை. ஒரு நீதித்துறையே அதற்காக வேலை செய்கிறது குறிப்பிட்ட ஒரு நபர். அந்த துறையில் இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிற நபர் ரொம்ப வலுப்போடுறார். நீங்கள் நடுநிலையாளர்கள் அதை பற்றிலாம் விமர்சனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீதியை நீங்கள் ஒரு நீதி என்னதான் அரசுக்கு எவ்வளோதான் அதிகாரம் இருந்தாலும் நீதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீதிபதி சொல்கிறதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். நீங்கள் 1950 வாக்கில் நீங்கள் நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு பிறகு அதை முதல் திருத்தத்தை உருவாக்கியதே தமிழ்நாடு. சட்ட எரிப்பை நடத்தி முதல் திருத்தத்தை உருவாக்கி இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி எரித்தவர் பெரியார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக திராவிட பின்புலம் கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு பொருந்தாத சட்டங்களையோ அல்லது ஒரு வாதத்தை நீங்கள் முன் வச்சா கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அங்கே பலி கொடுத்துருவீங்களா? அத்தனை பேரை நீங்கள் திட்டமிட்டு இறங்குகிறது பாஜக, ஆர்எஸ்எஸ். அதற்கு துளியும் இடம் கொடுக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வெறுமனே ஒரு நிகழ்வு கிடையாது. இது சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்த ஒரு தாக்குதல் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் பாஜக தன்னுடைய வலுவை போடுகிறது, இன்னொரு பக்கம் அரசு பணயம் வைக்கிறது, தன்னுடைய ஆட்சியை பணம் வைக்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இழப்பதற்கு ஏதுமற்றவர்கள். நீங்கள் அதிமுக கிட்ட என்ன இருக்குது, அல்லது இதர விஜய்கிட்ட என்ன இருக்குது, மற்ற யார்கிட்ட என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குதா? ஆனால் இழப்பதற்கு எல்லாம் உள்ள கட்சி திமுக. ஆனால் அதை பணயம் வைத்து நீங்கள் களமாடுகிறது அப்படின்னா மக்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லாதவர்கள் கூட வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு முடியல, ஒரு அறிக்கை கூட வலுவாக விடுவதற்கு, பாஜக என்கிற பேரையோ ஆர்எஸ்எஸ் என்கிற வார்த்தையோ சொல்வதற்கு கூட, இந்த சங்க பரிவார அமைப்புகளை சுட்டிக்காட்டுவதற்கு கூட திராணியற்றவர்களாக இருந்திருக்காங்கன்னா ஒரு பக்கம் நான் தான் நீங்கள் சொல்கிறேன், ஒரு பக்கம் இப்படி ஒரு டார்க் சைடு. ஆனால் அது இன்னொரு பக்கம் ஒரு சோதனை காலத்தில் தான் ஒரு வீரனின் அல்லது ஒரு உற்ற தோழனின், அதாவது இடுக்கண் வரும்போது தான் அந்த உடுக்கை இழந்தவன் கை போல வரணும்ல, இடுக்கண் வந்தால் தான் அது நடக்கும். அப்படிப்பட்ட இடுக்கண் இங்கே நேர்ந்திருக்கிறது. நீங்கள் அதான் திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறார், நீட்டி அளப்பதோர் கோவில். பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் நண்பனுடைய இதை அளந்து பார்க்க முடியுங்கிற. இப்போ மிக சோதனையான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சிறுபான்மையினர், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும், ஏன்னா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போது ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ மைண்ட் செட் உருவாயிருக்கு. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மக்களுக்கான பிரச்சனையில் நீங்கள் அங்கே இருந்தீங்க, நாங்கள் அங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியலை இங்கே கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. முதல்ல எந்த ஒரு தேவ தூதனும் அந்த குறிப்பிட்ட மதத்துக்குள்ளே பிறந்தவர்கள் கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் இந்த மதத்துக்குள்ளே பிறந்திருக்கேன், அதனால் நான் இந்த மதத்துக்கு நல்லவனாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு நாட்டில் நீங்கள் கியூபாவில் போராடின சேகுவேரா அந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படி கிடையாது இல்லையா? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜெண்டருக்கோ உட்பட்டவர்கள் தான் அந்த மக்களுக்கு நல்லவர்களாக இருக்கணுங்கிற ஒரு உளவியலை இந்த மக்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு மோசமான பக்கம் ஒன்றும், இன்னொரு பக்கம் இது.